ஓகே, வணக்கம்டா. இதில் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸுன்ற இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். இது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாம் ஃபர்ஸ்ட் செம்மில் படித்தது. எல்லாம் ஞாபகம் இருந்தால் தேவையில்லை, ஞாபகம் இல்லாத ஆட்கள் நார்மலாக ஞாபகப்படுத்தி சொல்கிறதுக்காக இதை நான் வேகமாக செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் என்ன நார்மலாக சொல்லியிருக்கு. இது ஃபேஸ்ன்றா இப்படி குறிக்கிறது, அப்படி குறிக்கிறது, அதுகள். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு ஃபேஸை நாங்கள் வகையடைக்க அதை ஜே ஒமேகாவில் பெருக்கிறதுக்கு சமனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் அதான் சொல்லியிருக்கு, இப்போ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபான்ற ஒரு வேஃபார்ம் எடுக்கிறோம். அதை நாங்கள் வகையடைக்க என்ன வருது, கொஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா வருது. அதை நாங்கள் என்னென்னு சொல்லலாம், சைனில் 5/2 ப்ளஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபான்னு சொல்லி எழுதலாம். அதுதான் என்ன 5/2 ஒமேகா ப்ளஸ் ஆல்ஃபா. 5/2ன்றது என்ன, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 5/2 கூடுது. இங்கே இருக்கிறது வந்து 5/2 கூடுது. ஸோ 5/2 கூடுதுன்றாலே எங்களுக்கு என்ன, அது ஒரு ஜே பெருக்கிற ஒரு கணிதம். அதோட இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒமேகா இருக்குது, அதால் ஜே ஒமேகா. ஸோ இதை நீங்கள் வேறு எங்கே பார்த்துருக்குறீங்க? அதாவது இப்போ நாங்கள் ஒரு இண்டக்டருக்கு விழுகிற இம்பிடன்ஸ் என்ன எழுதலாம், டைம் டொமைன் எழுதினா Z இன்டு di/dtன்னு எழுதலாம். அதை நான் ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுதினேன்னு சொன்னால் என்ன எழுதலாம், ஜே ஒமேகா எல். ஸோ இதைத்தான் நாங்கள் இதோட கனெக்ட் பண்ணலாம். என்ன, ஒரு ஃபேஸை நாங்கள் வகை எடுக்க ஜே ஒமேகா இன்ட்டு அந்த ஃபேஸாக குறிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லிக்கிறேன். The differentiation is equivalent to the multiplying so multiplying of the சரி இருக்கட்டும். ஸோ மல்டிப்ளைங் ஆஃப் த காம்போனன்ட் பை ஜே ஒமேகா, அதுதான் இங்கே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்டிகிரேட் பண்ணிக்க, ஓகே, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுது, அதாவது 90 கூடுது. அதை இன்டிகிரேட் பண்ணிக்க கிளாக் வைஸாக குறையும், அது 90 டிகிரி கழிக்கிற மாதிரி. அதை இங்கே சொல்லிக்கிறது. இன்டிகிரேட் பண்ணிக்க மைனஸ் கொஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகே, கொஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா. அதே இங்கே நாங்கள் ஃபேஸில் ஒரு கேட்க ஒரு 5/2 குறையுது. ஸோ 5/2 குறையுதுன்னா என்ன செய்யலாம், அதை ஜேயால் பிரிக்கிற மாதிரி. ஸோ இதை நீங்கள் வேற எங்கே பார்த்துருக்கீங்க, ஒரு கெப்பாசிட்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தரும், அதே நாங்கள் அதில் கெப்பாசிட்டன்ஸுக்கு விழுகிற இம்பிடன்ஸ் நாங்கள் எப்படி செய்கிறோம், நாங்கள் டைம் டொமைனில் எழுதினாங்க சொன்னால், ஸோ டைம் டொமைன் எழுதினா என்ன வரும், ஸோ 1/c இன்ட்டு இன்டிகிரேஷன் di/dt. அதே ஃப்ரீக்வன்சி டொமைன் எழுதினேன்னு சொன்னால் 1/c j ஒமேகா. ஸோ அதான் நீங்கள் இதைத்தான் இங்கே அதோட கனெக்ட் பண்ணி, அதான் இங்கே சும்மா நோவலா பேசி. ஸோ இன்டிகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவைடிங் த ஃபேஸர் பை j ஒமேகா. ஸோ அதான் இது பேசிக் ஐடியா. அதை விட மிச்சதுகள் ரிவிஷன் தான், அதெல்லாம் நீங்கள் பாருங்க. முதல்ல இது நார்மல் இம்பிடன்ஸ் சர்க்கிட்டுக்கு லோ எழுதுறதுகள்லாம். ஸோ இது வை ஒன்லி த்ரீ ஃபேஸ், சின்ன விஷயம்தான். நான் சொல்ல வேண்டியது முக்கியமான மட்டும் சொல்லல, இந்த மெத்தட் தெரியும் தானே. ஸோ இதில் நார்மலாக ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது என்ன, ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது ஒரு ஃபேஸுகளுக்கு இடையிலான, ஒரு ரெண்டு ஃபேஸுகளுக்கு இடையிலான வோல்டேஜ் ஆகும். லைன் வோல்டேஜ்ன்றது, ஓகே, இதில் நியூட்ரல்னு சொன்னால், இதில் ஃபேஸ் வோல்டேஜ்கள்ன்றது இந்த ஃபேஸுக்கு நியூட்ரல். ஓகே, அதான் நீங்கள் சொல்லிக்க, நியூட்ரலுக்கும் இந்த ஃபேஸ். அதேமாதிரி வை ஃபேஸுக்கானு சொன்னால் நியூட்ரலுக்கும் வைக்கும். அதே ஃபேஸ் பிக்குன்னு சொன்னால் நியூட்ரலுக்கும் ஃபேஸ் பிக்குமான வோல்டேஜாக இருக்கும். அதே லைன் டு லைன்னு சொன்னால் ரெண்டு லைன், இப்போ ஃபேஸ் லைன் வோல்டேஜ் சொன்னால் இங்கே என்ன ஆர் லைன் இருக்குது, வை லைன் இருக்குது. ஸோ இது வந்து லைன் டு லைன் வோல்டேஜெல்லாம் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுவோம். நார்மலாக எங்களுக்கு ஒரு கேள்வியில் ஒன்றுமே சொல்லாமல் மொட்டையாக இந்த வோல்டேஜ்னு சொன்னால் அது பேசிக்காக லைன் வோல்டேஜ் தான் இருக்கும். இந்த ஃபேஸ் வோல்டேஜில் அளக்கிறது கஷ்டம், லைன் வோல்டேஜ் தான் ஈஸியாக அளக்கலாம். இப்போ நாங்கள் கேள்வியில் இப்போ நாங்கள் 400 வோல்ட்ஸ் ஃபேஸ்ன்னு சொன்னால் அதை நாங்கள் லைன் வோல்டேஜ் தான் எடுத்து வச்சோண்டு
இந்த லைனை ஃபேஸ் வோல்டேஜாக மாத்திரக்கு என்ன செய்யணும்? வி லைன் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ மடங்கு வி ஃபேஸ். ஸோ லைனை ஃபேஸாக மாத்திரக்கு வி லைன் பை ரூட் த்ரீயாக இருக்குது. இந்த இக்குவேஷன் மூலம் ஞாபகம் தானே? ஓகே, அது வந்து ஃபேஸ் டயக்ராம் ரீச் ஆகும். வி லைன் சமன் ரூட் த்ரீ மடங்கு வி ஃபேஸ். நாங்கள் இதை காண்றோன்னு சொன்னால் வி லைனை ரூட் த்ரீ பிரிச்சுட்டு மிச்ச கணக்கில் செய்யுங்க. ஸோ அது மிச்ச கணக்காக செய்யலாம். இது எல்லாம் இதில் அவ்வளோ அந்த சொல்கிறதுக்கு இல்லை. டைம் டொமைன் சீக்வன்ஸ் இது பார்ட்டிஷன் பிளேனில் மாத்திரதெல்லாம் ஈஸி தானே, அதெல்லாம் கால்குலேட்டர்லேயே செய்யும். ஆனால் ஞாபகம் கொண்டு இல்லை. ஸோ வேறு இதுவெல்லாம் எனக்கு இதான அந்த ரூட் த்ரீ எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி. ஸோ இதில் சொல்ல வேண்டிய வந்து என்ன, இப்போ லைன் கரண்ட்டும் ஒரு ஸ்டார் கனெக்ஷனாக இருந்துன்னு சொன்னால் ஃபேஸ் லைனும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவலாக இருந்து. ஏன் இப்போ இதில் ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது என்னவாக இருக்கும்? வி ஃபேஸ் ஓகே ஓகே சாரி மாதிரி சொல்லிட்டேன். ஒரு ஸ்டார் கனெக்ஷனாக இருந்துன்னு சொன்னால் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கு. ஏன் இந்த லைன் ஃபேஸுக்கால போகிறதா இங்கே போகுது. ஸோ ஒரு ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் வி லைன் சமன் வி ஃபேஸாக இருக்குது. ஓகே ஓகே, வி லைன் சமன் வி ஃபேஸ். சரி மாதிரி எழுதுறேன். ஓகே, ஒரு ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் ஐ லைன் கரண்ட்டுக்கால போகிறது தான் ஃபேஸ் கரண்ட்டுக்கால போகும். ஆனால் ஃபேஸ் கரண்ட் தான் போகும். அதே வோல்டேஜ்னு பார்க்க என்ன நடக்கும்? வோல்டேஜ்னு பார்க்க என்ன, இது லைன் வோல்டேஜ்ன்றது ரெண்டு லைனுக்கு இடையிலானது, ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது நியூட்ரலுக்கும் ஒரு ஃபேஸுக்கும் ஆனது. அதுதான் இங்கே நாங்கள் ஃபேஸ் டயக்ராமில் குறிச்சிருக்கோம். அப்போ இதில் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக குறிச்சிருக்கு. இங்கே வந்து விஏ ஃபேஸ், பிசி ஃபேஸ், பி ஃபேஸ், ஏபிசி சீக்வன்ஸில் இருக்குது. அது விஏபி என்றதை நாங்கள் எப்படி பார்க்க, விஏபி என்றது என்ன, விஏபி என்றது விஏ மைனஸ் விபி. விஏ மைனஸ் விபி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இங்கே விபின்னு சொன்னால் அதே டொட்டல் இங்கால் போட்டுட்டு நாங்கள் ஃபேஸ் டயக்ராம் இருக்கிறதுக்கு என்ன வரும்? இதெல்லாம் வந்து 30 டிகிரின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொன்னால் என்ன, வி லைன் வந்து எல்லாம் ஈக்குவலண்ட் பண்ணியா சமன். ஸோ வி ஃபேஸ் இன்ட்டு cos 30 into 2 இருக்கும். ஆகவே 2v face cos 30க்கு பதிலாக √3/2 போட்டாண்டா √3v face ஆகும். ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஃபேஸ் வோல்டேஜிൻ്റെ மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? லைன் வோல்டேஜிൻ്റെ மேக்னிடியூடை √3 பெருக்கிறதா இருக்கும். ஸோ அதெல்லாம் இது. அதே மாதிரி டெல்டா கனெக்ஷன்லாம் மாறி வரும். டெல்டா கனெக்ஷனில் என்ன நீங்கள் நோலா பார்க்கவே விளங்கும். என்ன இப்போ டெல்டா கனெக்ஷனில் என்ன, ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் இல்லை. ஏன் இங்கே ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது இங்கே இதுக்கும் இருக்குது. அதே தான் என்ன இங்கே லைன் வோல்டேஜாகவும் இருக்க போகுது. ஸோ டெல்டா கனெக்ஷன் சொன்னால் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சமனாக இருக்கும். கரண்ட்டுக்கு என்ன அதே மாதிரி மேக்னிடியூட் √3 மடங்கு, அதாவது வி லைன் வந்து √3 மடங்கு வி ஃபேஸாக இருக்கும். ஓகே, அது எல்லாம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் செய்யணும். மற்றபடி மற்றபடி இது எல்லாம் ஓகே. இது வந்து பவர் ஃபேக்டர்ன்றது என்ன? பவர் ஃபேக்டர்ன்றது வோல்டேஜ் ஃபேஸுக்கும் லைன் ஃபேஸுக்கும் இடையிலான ஆங்கிள். அது இந்த குறியீடு வச்சிருக்காங்க. சரி, நான் சும்மா நோவல் அதிகம் சொல்லேன். அது லைன் வோல்டேஜுக்கும் ஓகே ஃபேஸ் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் இடையிலான ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருந்தால் பவர் ஃபேக்டர் வந்து cos தீட்டா இருக்கும். பவர் ஃபேக்டர் டோட்டல் பவர் என்னவாக இருக்கும்? சிங்கிள் ஃபேஸின் பவர் என்று 3. இந்த செமிட்ரின்னு சொன்னால் ஒன்று கண்டுட்டு நாங்கள் நார்மலாக 3க்கு செய்யலாமே. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. P இன்டு VI என்றது பவரை குறிக்கும். பவர் ஃபேக்டரால் பெருக்கிட்டு அதை 3ஆல் பெருக்கினா டோட்டல் பவராக தரும். ஸோ அதெல்லாம் இங்கே பேசிக்காக வச்சுருக்கு. அதை விட இதில் என்ன சொல்லியிருக்கு, ஓகே இது வந்து நார்மல் பவரை பற்றி வச்சுருக்காங்க. இன்னும் பவர், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்புறம் பவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் செம்மில் படித்தது. என்ன ஆக்டிவ் பவர்ன்றது ரியல் பவர், அதுதான் யூஸ்ஃபுல்லான பவர். ரியாக்டிவ் பவர் யூஸ்லெஸ் பவராக இருக்கும். அப்புறம் பவர்ன்றது மோட் ஆஃப். ஸோ அப்புறம் பவர்ன்றது என்ன, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பவர் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் பவர் ரியாக்டிவ். இது வந்து ரியல்
இது ரியாக்டிவ்னா ஸ்கேடாங்க அப்புறம் ஸோ அதெல்லாம் முதல் படிச்சுதான் தெரியும் நினைக்கிறேன். மேலே கேள்விகளையும் வரும் அதுலேருந்து இப்போ பார்க்கலாம். அது ஓகே. இது வந்து ஃபேஸ் ஓகே. நீங்கள் ஃபேஸ் நோட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா நேராகவே சொல்லலாம் போல போகணும். இது இந்த கார்டிஷன் பிளேனில் எழுத்தைக்குள்ள என்ன செய்யணும், நீங்கள் கன்ஜுகேட்னால பெருக்க வேண்டியிருக்கும். இதை நீங்கள் கவனிக்கணும். ஸோ பி இன்ட்டு பிஐ ஸ்டார் பிஐன் ஸ்டாண்டு இப்போ கன்ஜுகேட்னா தெரியும். இப்போ ஏ ப்ளஸ் பிஜேன்னு சொன்னால் அதில் கன்ஜுகேட் வேல்யூ என்ன இருக்கும், ஏ மைனஸ் பிஜே. இதேன்னு இருந்தால் சொன்னால் இப்போ நீங்கள் ரெண்டு ஃபேஸ் கம்போனன்ட்ஸை கூட்டேக்குள்ள அதில் ஆங்கிள் வந்து நேரடியாக அட்ஜஸ்ட் பண்ணி காலிப்படும். அதே நீங்கள் கார்டிஷியன் கம்போனன்ட்ஸ் எல்லாம் குறிக்க என்ன நடக்கும், அதில் வந்து நீங்கள் என்ன லைன் கரண்ட்டுகளை கழிக்கணும்னு சொன்னால் அவர் வந்து மைனஸில் இருந்தால் தான் நார்மலாக கழிப்பேன். அதுக்காக தான் நீங்கள் கன்ஜுகேட்டால செய்வீங்க. நீங்கள் ஃபேஸ் டயக்ராமில் இருக்கிறீங்கன்னா இப்போ இதில் வந்து இவர் வி ஃபேஸ் வந்து இதை குறிக்கிறார். அதே மாதிரி எல்லா கரண்ட் அண்ட் ஃபேஸ் வந்து இதை குறிக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த வேல்யூ தான் வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும், அதான் இதில் இருந்து இதை கழிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த கன்ஜுகேட் வேல்யூவால் பெருக்கோம். நீங்கள் நார்மலாக அதை விஐ ஸ்டாரால் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பவர் வரும், பி ஆக்டிவ் ப்ளஸ் பி ரியாக்டிவ். அதில் ரியல் பார்ட், அதாவது நீங்கள் ஒரு பவர் எடுக்க ரியல் பார்ட்டும் கம்ப்ளெக்ஸ் பார்ட்டும் வரும். அதில் ரியல் பார்ட் வந்து பி ஆக்டிவாக இருக்கும், கம்ப்ளெக்ஸ் பார்ட் வந்து ரியாக்டிவாக இருக்கும். ஸோ அது பேசிக், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது அனாலிசிஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ். நாங்கள் த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கலாக ஒரு எடுத்தோம்னு சொன்னால் அதை ரெண்டு முறையாக அணுகலாம். ரெண்டு முறை. ஒன்று வந்து நாங்கள் ஒன்றுக்கு கண்டுட்டு அதை மூன்றால் பெருக்குறது. அது நீங்கள் முதலே ஏர்லையும் செய்தது இதுலேயும் செய்திருப்பீங்க, ஃபஸ்ட் செமிலையும் செமிலிக்கும் தானே. அப்போ ஒன்றை கண்டுட்டு மூன்றால் பெருக்கு. அது இல்லாட்டி என்ன, எல்லாத்துக்கும் சமாந்தரம். இப்போ மூன்றுக்கும் சொல்லுது. இப்போ Z1 Z2 Z3ன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலான Z, அதோட ஈக்குவலான சோர்ஸ் குறிக்கிறது. பிறகு அதையே இஞ்சால லோடுகளுக்கும் ZL 3 ZL சமாந்தரம்னு சொன்னால் அதுக்கு ZL டேஷ் சொல்லி 3 குறிக்கிறது. ஸோ அதுக்கு செய்கிறது. அதைத்தான் நீங்கள் இந்த கண்ணியை செய்திருக்கிறாங்க. இதுவும் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ கேஸில். ஓகே. அதை விட வேறு என்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் இதை சொல்லிக்கு இந்த மெத்தட் என்ன சொல்லியிருக்கு, ஒன்றை கண்டுட்டு இதெல்லாம் நார்மலாக கேர்ச் ஆஃப் கரண்ட்லோ கேர்ச் ஆஃப் வோல்டேஜ்லோ அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் தான், ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணி கரண்ட் செய்கிறது. பிறகு ஓகே. அப்போ ஒரு ஃபேஸுக்கு கணக்க நீங்கள் விடாமல் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபேஸ் கரண்ட்டுகளை யூஸ் பண்ணுவீங்க. அது லைனுக்கு யூஸ் பண்ணிக்க, அதாவது மூன்றுக்கு மெத்தட் யூஸிங் ஈக்குவலன்ட் சர்க்கிட் இருக்கு. ஓகே. அதில் டெல்டாவாக இருந்தால் அது ஓகே. டெல்டாவாக இருந்தால் என்ன இருக்கும், வி ஃபேஸும் லைன் ஃபேஸும் ஒன்றா தான் இருக்கும். அது ஸ்டாராக இருந்தால் கரண்ட் ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் செவன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னா சரி. அதான் இதில் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி இதில் சொல்லியிருக்கிறது என்ன, நார்மலாக இது வந்து ஒரு கேள்வி ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இதில் நான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொன்னேன். என்ன, த்ரீ ஃபேஸ் 45 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பேலன்ஸ் சப்ளை சீட் ஃபாலோயிங் பேலன்ஸ் த்ரீ ஃபேஸ் லோட்ஸ் கனெக்டட் இன் பேரலல். ஸோ இம்பீடியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் ஹீட்டிங் லோட் பியூர்லி ரெசிஸ்டிவ். அது இந்த இம்பீடியன்ஸ் தான் மறைமுகமாக பவரும் வோல்டேஜ், பவர் தெரியும் வோல்டேஜ் தெரியும் சொன்னால் V²R தான் பவர். ஸோ அதை வச்சு செய்யலாம். ஸோ அதில் வந்து ஓகே. இது இந்த ஈக்குவலன் படம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் கேள்விக்கு ஏற்ற மாதிரி உண்மையான சர்க்கிட் என்ன மாதிரி இருக்குமென்னு யோசிச்சுங்கன்னா என்ன இருக்குது, பரலலாக நினைக்கிறேன். பரலலாக நினைக்கிறேன்னு சொன்னால் என்ன, இங்கே வந்து நான் இவரை வந்து இந்த 4+3 3 எடுக்கிறேன். இது வந்து முதலாவது இம்பிடன்ஸ், மற்ற வந்து ஹீட்டிங் இம்பிடன்ஸ். அது வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ். ஸோ பரலலாக நினைக்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் பரலல். இது வந்து நான் லைன் கரண்ட்களோட ஸ்டார்ட் பண்ணி சரியா. ஓகே. ஓகே. இது தேவையில்லை. ஓகே. அழிக்கலாம். ஸோ இது தேவையில்லை. ஓகே.
அப்படின்னு சொன்னால் இதான் என்ன 3 ஃபேஸ் ஒரு ரெண்டு இம்பிடென்ஸ்கள் பேரலாக நினைக்கிற சினாரியோ. ஸோ இதை வச்சோடனே இங்கால வந்து சோர்ஸ் வரும். இங்கால வந்து சோர்ஸ் வந்து 3 ஃபேஸ் லோடு வந்து நினைக்கப்படும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு படம் தான் என்ன இங்கே குறிச்சிருக்காங்க. ஸோ அதை ஈக்குவலண்டாக செஞ்சுட்டு நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதில் என்ன இருக்கும். ஸோ 415 வோல்ட்டுன்றது என்னது, 415 லைன் வோல்ட்டு. நீங்கள் ஃபேஸுக்கு கதைக்கு ஒரு ஃபேஸுக்கு கண்டுட்டு தனி பேர் 3ஆல் செய்கிறார். அப்போ ஃபேஸுக்கு காணிக்க இங்கே என்ன √3ஆல் பெருக்கணும். அதை நீங்கள் கவனிப்பீங்க. அதேமாதிரி வேறு என்ன இதில் முக்கியமான சொன்னால், ஓகே இதில் வந்து அதேமாதிரி இங்கேயும் பவரையும் என்ன செய்யணும், அது லைன் வோல்டேஜ் லைனாக இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸாக மாத்திரக்கு பிரிப்பீங்க. அதோட இங்கே பவர்ன்றது என்ன சொல்லியிருப்பாங்க, பவர்ன்ற வந்து டோட்டல் பவர், அதாவது 3 ஃபேஸ் இதில் என்ன 3 ஃபேஸ் ஹீட்டிங் லோட். ஸோ நான் அதில் பவர் வந்து ஒன்று இதில் டோட்டல் பவர் தான் தருவாங்க. டோட்டல் பவர் தந்தேன்டா அது நீங்கள் ஒரு ஃபேஸுக்குண்டா என்ன 3ஆல் பிரிக்கிறது. அதுகளை நீங்கள் கவனித்து டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அதை ரீப்ரசன்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் மிச்சம் எல்லாம் நார்மலாக ஃபண்டமெண்டல் வேலையில் கவனிக்க வேண்டியது. நார்மலாக தரது லைன் வோல்டேஜ், அதை நீங்கள் பிரதிவிடைக்க √3ஆல் பிரித்து ஃபேஸால் பிரதிவிடணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேஸுக்கு செஞ்சு 3ஆல் பிரிக்கிறீங்க. அதேமாதிரி பவர் தந்தீங்கன்னா அது டோட்டல் பவராக இருக்கும். அது நீங்கள் ஒரு ஃபேஸுக்கு பிரிக்க பார்க்கணும்னு சொன்னால் 3ஆல் பிரிக்கணும். மற்றபடி என்ன இதெல்லாம் என்ன கரண்ட்னு சொன்னால் இம்பிடன்ஸிங்கள் இதுகள் அதுகள் போட்டு தான் செஞ்சுக்காங்க. பவர் ஃபேக்டர் கண்டிருக்காங்க என்ன இங்கே -23.8. ஸோ அது வந்து இடைப்பட்ட ஆங்கிளாக இருக்கும். அது பவர் ஃபேக்டர் இதாக இருக்கும். இனி பவர் கான்ட்ராக்டு இதில் இருந்தே செஞ்சுருக்கணும். அதால் பவர் ஃபேக்டர் இதில் யூஸ் பண்ணல. ஸோ E/I ஸ்டார் இனி டோட்டல் பவர் கான்ட்ராக்டு 3ஆல் பெருக்கு. ஸோ அதெல்லாம் இதில் வந்து அதை தான் மேலே நீங்கள் பிளவிடக்கூடிய இதெல்லாம் இது சொல்லிக்காங்க. இப்போ வோல்டேஜ் ஸ்பெசிஃபைட் இஸ் ஆல்வேஸ் லைன் வோல்டேஜ். ஓகே, வோல்டேஜ் ஸ்பெசிஃபை பண்ணால் அது லைன் வோல்டேஜாக இருக்குது. ஸோ ஆக்டிவ் பவர் apparent power is total 3 phase quantity. ஸோ ஆக்டிவ் பவர் ரியாக்டிவ் பவர் தந்தீங்கன்னா அது மூன்றுக்கும் சேர்த்ததாக இருக்கும். நீங்கள் ஒன்று காணும்னு சொன்னால் அதை ஒன்றால் பிரிச்சுட்டு செய்வீங்க. ஸோ அதுகெல்லாம் நிறைய மெத்தட். ஓகே, நீ அன்பேலன்ஸ் சிஸ்டம் பேலன்ஸ் சிஸ்டம் மாதிரி தான். ஆனால் என்ன இவருக்கு தனித்தனியாக காணணும். தனித்தனியாக கண்டுட்டு செய்வீங்களா, அது இதில் சொல்லியிருக்கு. இதில் பேசிக் தான். இப்போ இதில் இது வந்து அன்பேலன்ஸ் சிஸ்டம்ன்றால் இப்போ நீங்கள் IR காண போகிறீங்கன்னு சொன்னால் என்ன இதை இந்த வழியால் சுற்றுவீங்க. லோ வோல்டேஜ் வோல்டோ தான். இதில் என்ன சொல்லிக்கு ER. ஸோ ER கீழ் என்ன சொல்லிக்கு ZS ப்ளஸ் Z லைன் ப்ளஸ் ZLR ப்ளஸ் Z நியூட்ரல். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு விஷயம் இல்லை. ஸோ அதே தானே Yக்கும் செய்திருக்காங்க, IBக்கும் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ இதில் வந்து என்ன நியூட்ரல் கரண்ட், நியூட்ரல் வயர் இருக்குது. நியூட்ரல் வயர் என்ன சமச்சீர் இல்லாத கரண்ட்டுகளை திருப்பி கொண்டு வரதுக்கு பயன்படும். அதால் நீங்கள் 3ஐயும் கூட்டி 0ன்னு சொல்லலாம். அதே சிமெட்ரிக்கல் கம்பவுண்டில் நியூட்ரல் வயர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான். நீங்கள் அந்த 3ஐ கூட்டினா 0 தான் பெறப்போம். ஏசிமெட்ரிக்கல் கம்பவுண்ட்ஸில் வந்து நியூட்ரல் வயர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தால் நீங்கள் 3 கரண்ட்டும் 0ன்னு சொல்லலாம். இல்லாட்டி என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு அதை சமாளிக்கிறதுக்கு மாதிரி வரும். வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு அந்த கரண்ட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஆனால் வோல்டேஜ் கம்பவுண்ட்ஸ் 0 வேல்யூவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்கணும். ஸோ இந்த சினாரியோ வந்து நியூட்ரல் கரண்ட் இருக்கிற ஏசிமெட்ரிக்கல் சினாரியோ. அது வந்து இது நியூட்ரல் கரண்ட் இல்லாத ஏசிமெட்ரிக்கல் சினாரியோ. ஸோ இந்த இதில் நாங்கள் ஒரு டேட்டா எடுக்கலாம். என்ன நியூட்ரல் வயர் இல்லை, ஆகவே 3 கரண்ட்டையும் கூட்டுறது 0வாக இருக்கும். ஸோ அது ஒரு டேட்டாவை எடுத்து நீங்கள் செய்யணும். ஸோ இதான் இதில் சொல்லிக்காங்க. அங்கே 0. ஓகே, வோல்டேஜ் வந்து இங்கே 0. அதே மாதிரி இதில் வோல்டேஜ் வந்து இதுக்கு சமனம் தான் இருக்குது வருங்கம்பி. ஓகே, non-zero value. Yeah. So voltage Vs is no longer 0. We have to determine. அதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் அதே தான் திருப்பியும் என்ன BSN என்றால் இவருக்கு என்னென்ற வோல்டேஜ் தெரியும், எஸ்ன்ற வோல்டேஜ் காண போகிறாருன்னு சொன்னால் என்ன செய்யலாம், BSN சொன்னால் என்ன இதால் I கரண்ட் ஓடுதுன்னு சொன்னால் ER மைனஸ் இது என்ன V7 IR தான் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு டேட்டா எடுத்துட்டு இனி IR IY மூன்றுக்கும் எடுத்துட்டு, ஆனால் இதில் நாங்கள் என்ன செய்யலாம், நியூட்ரல் வயர் இல்லை, ஆகவே 3 கரண்ட்டையும் கூட்டுறது 0. ஸோ அந்த ஒரு டேட்டா வச்சுக்கொண்டு இது இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் எங்களுக்கு. SN வரை மட்டும்தான் தெரியாது. ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எடுக்கலாம். SN வச்சுக்கொண்டு நீ என்ன நியூமரிக்கல் ஹிஸ்டாரிக்கல்லாம்
அதில் இருந்து சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விட வந்து நிற்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்தா அதுதான் மில்லிமெட்ஸ் தியரம். மில்லிமெட்ஸ் தியரம் ஒன்றும் இல்லை, என்ன நாங்கள் முதல் ஏழில் படித்தோமே. இப்போ மில்லிமெட்ஸ் தியரம் முதல்ல பேசிக்கில் செஞ்சுருப்பீங்க. இவர் E1 E2 E3 R1 R2 R3 இதற்கு சமானமாக இங்கே E பார் ஆர் பார் இருப்பான்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்லலாம், இவருக்கு சமானமான ஒரு சர்க்கிட் இவர்ன்னு சொன்னால் E பார் அப்போன் ஆர் பார் சமன் E1 upon R1 plus E2 upon R2 plus E3 upon R3 சொல்லலாம். இதில் இருந்து E bar சமன் என்ன சொல்லலாம், R bar into E1 upon R1 plus E2 upon R2 plus E3 upon R3. ஸோ இதில் வந்து நான் இம்பிடன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து அட்மிட்டன்ஸ் பற்றி கழிச்சிருக்கேன். அட்மிட்டன்ஸ் Y சமன் 1 upon R1 1 upon impedance சமன் அட்மிட்டன்ஸ். ஸோ அதைத்தான் இங்கே மாற்றி எழுதிக்கணும். ஸோ இதில் வந்து இந்த ஆர் பார்ன்றது அதில் கூட்டி எழுதுறேன். ஸோ இதை நான் எழுதினேன்னா சிக்மா ஸோ இ இன்ட்டு இ அப்போன் ஒய் இ ஒன் அப்போ இ அப்போன் ஆர் இங்கே என்ன சொல்லலாம், ஆர் இன்ட்டு ஆர் பார்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இதை நான் அட்மிட்டன்ஸ் சம்மந்தமாக என்னன்னு சொன்னால் இ இன்ட்டு 1 upon ஆறுகளுக்கு பதிலாக என்ன வாய் போடலாம். இனி ஆர் சமன் உள்ளேருந்து என்ன இங்கே ஆறுகளை பிரதி எடுக்கணுமா. அதே மாதிரி 1 upon ஆறு பதிலாக இம்பிடன்ஸ் அது சிக்மா உடனே கூட்டின இந்த ஆர் பார்ன்றது என்ன 1 upon ஆர் படி கூட்டுறானே அதை தான் இங்கே அட்மிட்டன்ஸ் சம்மந்தம் காய்ச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் சொல்கிற காரணம் இல்லைடா. ஓகே, அதுகள்லாம் மிச்சதெல்லாம் நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பிறகு இது சரியான முக்கியம், கட்டாயம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கோ. அதில் அவ்வளோத்துக்கு அவ்வளோ கேஸ் இல்லை, அது ஒரு செட்டப்பாக ஞாபகம் இருந்துங்கண்டா சரி. இப்போ என்ன இப்போ பார்க்க இதானேண்டு இருக்கும், ஆனால் இப்போ எக்ஸாமுக்கு பிரதி இடைக்க ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்கள் வந்து ஏபிசி. ஸோ இப்போ பார்க்க ஈஸியாக என்ன இது எல்லாம் பார்க்க செட்டப்பாக விளங்கும். ஸோ எக்ஸாம் நேரம் அதுக்கு ஸ்டார் டு டெல்டாலும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. ஸோ அதை நீங்கள் மறக்காத அளவுக்கு ஞாபகம் வச்சிங்கன்னா சரி. இப்போ நான் இப்போ ஏ காம்பவுண்ட் எழுதுறேன்னு சொன்னால் இப்போ அது ஆர்ஏ இருக்கிறேன், ஆர்ஏ ஆர்பி ஆர். ஸோ ஆர்ஏ காம்பவுண்ட் சொன்னால் என்ன, ஒரு டெல்டாலேருந்து ஸ்டாருக்கு வரேன், டெல்டாலேருந்து ஸ்டாருக்கு வரேன்னு சொன்னால் என்ன நடக்கும். ஸோ இவர் வந்து எதுக்கு இடையில் இருக்கிறார், R1க்கும் R2க்கும். ஓகே, இல்லை இது R1 R2 இது இல்லைன்னா. ஸோ R1 R2 R3 இருக்கிறேனே. ஸோ R1 டாட் R2 ஓவர் இனி முட்டையை கொட்டி வரும் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ அதே மாதிரி RB கழின்னு என்ன சொன்னால் எதுக்கு இடையில் இருக்க R1 டாட் ஓகே RS R1 டாட் R3ங்கள் முட்டையும் கொட்டு. அதே RB கழின்னு சொன்னால் R1 டாட் R2 கீழ் முட்டையும் கொட்டு. RC கழுதினா R2 டாட் R3ங்கள் முட்டையும் கொட்டு. அதே நான் இப்போ மற்ற ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனுக்கு ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் என்ன, இது ஸ்டார், இதுலேருந்து நான் R1 கணக்குறேன். இதுலேருந்து R1 சமன் என்னவா இருக்கும், இந்த ஸ்டார் இந்த டெல்டா எது எதுக்கு இடையில் இருக்குது, RA RBக்கு இடையில் இருக்குது, அதுக்கு எதிராக இது இருக்குது RC. ஸோ RCயை தான் மற்றபடி மேலே இருக்கிறதெல்லாம் காமனாக தான் வரப்போகுது. ஸோ RA டாட் RB ப்ளஸ் RB டாட் RC ப்ளஸ் RC டாட் RA கீழ். ஸோ இந்த பிரான்ச்சுக்கு எதிராக இருக்கிறது RC. ஸோ அதே தான் R2 கழினீங்கள்டா அது மேலே இருக்கிற நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் ஒன்று தான், RA டாட் RB RB டாட் RC RA டாட் RC கீழ் R2க்கு எதிராக என்ன இருக்குது RA. ஸோ RAயாக இருக்குது. அதே மாதிரி RC கழினீங்கன்னு சொன்னால் ஓகே RC கழினீங்கன்னாலும் அதுதான் நியூமரேட்டர் RA டாட் RB ப்ளஸ் RB டாட் RC ப்ளஸ் RC டாட் RA
R3க்கு எதிராக இருக்கிறது கீழே RBR. அதெல்லாம் இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோதான் இன்ட்ரடக்ஷன். வேறு எதுவும் டீப்பாக சொல்லணுமெண்டா நான் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இது லைவ் கிளாஸில் தானே. அப்போ நீங்கள் இது டவுட்டுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இது மாதிரி சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படின்னு சொன்னால் மெட்டாக்கில் தெரியும். இந்த பிள்ளையா சொல்லியிருக்கலாம், இது என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அப்போ பிள்ளையா சொல்ல எந்த மெட்டாக்களுக்கு தெரியும். அது இல்லாட்டி நான் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி அவ்வளோதான்டா. இதில் தனியாக ஒரு கேள்வியும் இல்லை. இது அடுத்தது படிச்சுட்டு அதோட சேர்த்து தான் கேள்வி வேறு. அதோட சேர்ந்து பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.